சூப்பரான டேஸ்ட்டான சென்னாங்குனி இட்லி பொடி எப்படி இறக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் சென்னாங்குனியை வந்து இது கூட லைட்டாக நம்ம வறுத்து தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து தனியாக ஒரு பேஷனில் நம்ம கொட்டிட்டு அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெள்ளை உளுந்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது கூட பட்டை மிளகா கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு கப் பொட்டுக்கடலை அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு அதையும் நல்லா வறுத்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இது கூட கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, உப்பு அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சென்னாங்குனி, பொட்டுக்கடலை, பட்டை மிளகாய் இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக உப்பு, பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நம்ம தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும்.